ட்ரெய்லர் மாஸ் ஆகுதுண்ணா. ஏன்னா தனுஷ் அண்ணானாலே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவர் கலாநிதி மாறன் வேறு கண்டிப்பாக மாசாக இருக்கும்னு நினைக்கிறோம். தனுஷ் அண்ணாவோட 50th மூவி, அதனால் கண்டிப்பாக பக்காவாக பண்ணியிருப்பார். அவரே டைரக்ஷன் பண்ணி நடிக்கிறாருன்னா அப்போது பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாருன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாண்ணா. கண்டிப்பாக அவர் வர அவரும் மாஸ் காட்டின்னு தான் இருக்கார். வில்லன் ரோல் வேறு வச்சு செஞ்சிருவார் எஸ்.ஜே. சூர்யாவும். வெறித்தனமாக இருக்கும், அவள் தான் சொல்ல முடியும். போட்டி சாங்ஸு இப்போதைக்கு ஒரு பாட்டு தான் கேட்டிருக்கேன், அது நல்லா இருக்குங்க. லவ் பாட்டு, ஸோ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போகிற மாதிரி தெரியுது, நல்லாயிருக்கும். அது தெரிலண்ணா, நிறைய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேரக்டர் இருக்கும் போதே அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கலாநிதி மாறன் வேறு நிறைய கேரக்டர் வச்சாருன்னா கண்டிப்பாக ஏதாவது பெருசாக தான் இருப்பார். அதனால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக போய் பார்க்கலாம். கேங்ஸ்டர் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைலாகு கெஞ்சி கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது சிறப்பாக செய்கிறாருன்ட்டு. பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. ஏன்னா ஃபுல்லாக அப்படி தான் காட்டுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த குளிக்கும் போதே பிளட்டு ஃபுல்லாக போகுது, நல்லா பக்காவாக இருக்கும். சாங்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏஆர் ரஹ்மான் தானே, அவர் சொல்லவே வேணாம், எத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஒரு பாட்டு விட்டுருக்காரு, அது நல்லா இருக்குது. மீதி போக போக இன்னும் கேட்கலாம். ட்ரெய்லர் செம்ம மாஸ் ப்ரோ. ஃபைட் சீன்லாம் அங்கே எதிர்பார்த்ததை விட நிறையாவே இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டில் அந்த சாங்கு வர மாதிரி ஏஆர் ரஹ்மான். அப்புறம் அவன் ஃபுல்லாக கெட்டப் செம்ம ப்ரோ. இதே அசுரனோட பார்ட் 2 மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. வெயிட்டாக வரும்னு எதிர்பார்க்குறேன் ப்ரோ. மியூசிக்லாம் வேறு லெவல் ப்ரோ. நீங்கள் கேளுங்க ப்ரோ, நான் சொல்கிறேன். ப்ரோ செம ஒர்த்து ப்ரோ. ½ செஞ்சுரி அடிச்சிட்டாரு அவர். ஹிட் ஆகும் ப்ரோ. எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க, அதுக்கு தான் வந்ததும் சொல்லிடுவாங்க தூக்கி. ட்ரெய்லர் மாசாக இருந்துச்சு ப்ரோ. எஸ்.ஜே. சூர்யா இருக்கார். படம் அங்கே எங்கேயோ போகுது. அங்கே படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பாட்டு சூப்பராக போட்டிருக்காப்புல ஏஆர் ரஹ்மான். ஃபைட் சீன்லாம் அங்கே பெருசாக இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்த வரைக்கும் என்னென்னலாம் ஒரு 10ல் இருக்கணுமோ எல்லாமே அதை விட அதிகமாகவே இருக்குது. தனுஷ் பற்றி சொல்லியே ஆகணும். அங்கே கெட்டப்லாம் மாசாக இருக்குது. மொட்டை அடிச்சிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்கார். பாலிவுட் வரைக்கும் போயிட்டு அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. அவரும் ஒரு பெரிய ஆக்டர் ஆகுறாரு வர. அவரோட 50வது படம் வேறு இது. இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி அவர் டைரக்ஷன்லாம் பவர் பண்ணி ஒரு படம் வந்துச்சு, சூப்பர் ஹிட். மூவி அவரே டைரக்ஷன் நடிக்கிறாரு. ஸோ என்ன மாதிரி கதைக்களமாக இருக்குது? இது எப்படியும் என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் மெசேஜ் தர மாதிரி படமாக தான் ப்ரோ இருக்கும். எப்படியும் அந்த பவர் பாண்டியை விட இது இன்னும் நல்லா ஓடும், எதிர்பார்க்கலாம். எப்படியும் ரொம்ப ரீச் ஆகும் ப்ரோ, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக செல்வராகவன் அவர் தான் தம்பி இயக்குவார். ஃபஸ்ட் டைம் தம்பி அண்ணனை டிஃப்ரென்ஸ் தான் ப்ரோ. அவர்கிட்டேருந்து இவர் டைரக்ட் பண்ணி இவர் நடிக்கிறத விட இப்போ இவர் நடிக்கிற படத்தில் அவரும் நடிக்கிறாருன்றது வந்து அவரும் ஒத்துக்கிட்டார். அது அவரோட பெரிய அவரோட பெருந்தன்மை. அவங்க 2 பேரும் இருக்காங்க. அவரை பற்றியும் அவரும் நல்லா தான் ப்ரோ பண்ணுவார். இப்போது அந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தார் தனுஷ் கூட. இப்போ அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வராரு தனுஷ் கூட. இதே மாதிரியே இன்னும் நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க 2 பேரும். எஸ்.ஜே. சூர்யா வந்து இந்தியன் படத்தில் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் கரெக்டான கேரக்டர். இந்தியன் படம் நானும் பார்க்கல ப்ரோ. இருக்குமா எஸ்.ஜே. சூர்யா இப்போ என்ன ப்ரோ, எஸ்.ஜே. சூர்யாவை நம்ம யூஸ் பண்ணால் அவர் என்ன தரணுமோ அதை விட பெருசாகவே நல்லா தருவார் ப்ரோ. இவர் தனுஷ் கூடன்றதுனால ஆக்ஷன் சீன்லாம் இன்னும் வெயிட்டாக இருக்கும். எல்லா படத்தையும் விட
சூறை விட்டுருவாங்க ஃபைட்டில், அவ்வளோதான் சொல்லுவேன். ஆக்ஷன் படமாக இருக்குமா? கண்டிப்பாக ப்ரோ. எஸ்ஜே சூர்யா இருக்கார், தனுஷ் இருக்கார். அவங்க 2 பேருக்கு ஃபைட் வந்துச்சுன்னா அந்த இடம் அங்கே பிளாஸ்ட்டு தான் தேட்ரு. மியூசிக் ரகுமானோட சாங்ஸில் ப்ரோ பாட்டு சூப்பராக இருக்குது ப்ரோ. இப்போ ரிலீஸ் ஆன பாட்டு மட்டும் இன்னும் நல்ல பாட்டு இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏஆர் ரகுமான் எப்படி நல்லா தான் போட்டிருப்பாரு. இப்போ வந்த பாட்டு செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்குது பாட்டெல்லாம். ராயல் ட்ரெயில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷ் சாரோட 50 மூவி. இவர் நம்ம எஸ்ஜே சூர்யா சார் அண்டு தனுஷ் சார் காம்பினேஷன் வேறு, ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வேறு. எதிர்பார்க்கலாம். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ். ஹீரோயின் லுக்கில் ஹீரோயின் அவர் கூட வர 2 ஹீரோ ஓகே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் படத்தில் பார்த்தாங்கன்னா நம்ம சொல்ல முடியும். ட்ரெய்லர் வச்சு மட்டுமே நம்ம எதுவுமே இது பண்ண முடியாதுல்ல. ஓகே. அவர் ஃபஸ்ட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. ஆமாம் ஆமாம் சொல்லி ஆமாம் ஆமாம். அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறான்னா இந்த கதை எப்படிப்பட்ட கதையாக இருக்கும்? கெஸ்ஸிங் இல்லை ப்ரோ. பட் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தா ஒஸ்ட்டு பேட் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யா அண்ட் தனுஷ் சார் காம்பினேஷன் எதிர்பார்க்கலாம். பெஸ்ட்டு. ஆஷா படத்தில் வர மாதிரி ஒரு டயலாக் இருக்குது தனுஷ். ஆமாம் 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 நல்லா இருந்துச்சு. தனுஷ் சார் சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் மாசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த பக்கம் நடிப்பு அசுரன், அந்த பக்கம் நடிப்பு அரக்கன். எஸ்ஜே சூர்யா தனுஷ் 2 பேரும் கிளாஷ் ஆகும்போது எப்படி இருக்கு அந்த சீன்? அதான் படத்தில் பார்த்தா அதெல்லாம் தெரியும். பட் ஆனால் ட்ரெய்லர் உண்மையில சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்க்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாசான மூவி அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். தனுஷோட அந்த மொட்டை கெட்டப்போ எப்படி? சூப்பர். ஆல்ரெடி இதில் ஏதோ ஒரு படத்தில் கூட வச்சுருந்தார். அசுரனில் கூட வச்சுருந்தார். பட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. கெட்டப் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. படம் வந்து ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்குமா இல்லை எப்படி? கெஸ்ஸிங்கு கேங்ஸ்டர் படம் அது என்னன்னு தெரில. பட் ஆனால் மாஸாக இருக்கும், அது மட்டும் தெரியும். ஓகே. ட்ரெய்லர் வச்சு கெஸ்ஸிங் தான். ஓகே. தனுஷை வந்து அவர் அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை தம்பி டைரக்ட் பண்ணாரு. எப்படி இருக்கு? செமையாக இருக்குது. என்ன சொல்கிறது, எதிர்பார்க்கலாம் நிறையா. செல்வரோட லுக்கில் சூப்பர் சூப்பர் வெரி நைஸ். அந்த ஃபைட்டிங் சீனு, தனுஷை சொல்கிற டைலாக்கு, எஸ்ஜே சூரியோட அந்த சிரிப்பு, அந்த ஆக்டிங் எல்லாமே பர்ஃபெக்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. படமும் அதே மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக பெட்டராக இருக்கும். ஏன்னா தனுஷோட 15 மூவி வேறு செம்மையாக இருக்கும். ஓகே. இப்போ ட்ரெண்டிங்காக போகிறதே அந்த ரகுமானோட சாங் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ரகுமானோட இல்லைல்ல சும்மாவே ஏஆர் ரஹ்மான் சார்னு சொல்ல வேணும். சூப்பராக இருக்கும். இதுலேயுமே வேறு லெவலில் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. வாத்தி படத்தில் எப்படி இருந்துச்சு அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ஹிட் ஆகணும். பாட்டு ஒரு பாட்டு மெயின். இதில் அந்த பாட்டுக்கோசரமே எல்லோரும் படம் பார்க்கலாம். ஹிட்டு வரும். சரிங்களா? ஓகே. தனுஷோட அந்த மொட்டை கெட்டப்பில் அது சூப்பராக இருக்குங்க. சாங்ஸ்லாம் எப்படி? சாங்ஸ் அந்த ஒரு சாங்ஸுக்கோசரமே படம் ஹிட் ஆகும். மற்ற சாங்ஸ் எதுவுமே தேவையில்லை. பாட்டு தான் மெயின் விரும்புகிற ஜனங்க. சரிங்களா? இந்த ஒரு பாட்டுக்கோசரமே எல்லோரும் படம் பார்ப்பாங்க. தனுஷ் வந்து மொட்டை போட்டுட்டு கையில் கத்தி வச்சு ஒரு கறி கடையில் வேலை பார்க்குற மாதிரி தெரியுறாரு. கறி கடையில் வேலை பார்க்குறாரா இல்லை பல பேரை கொடுறதுக்கு வேலை பார்க்குறாரா? அது ஃபுல் படம் பார்த்து தான் சொல்ல முடியுங்க. ரகுமானோட சாங் லிரிக்ஸு சூப்பராக இருக்குது. வாத்தி படத்தில் வந்த சாங்கோட ஹிட் ஆகணும். அது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்கிறாரு. 2 பேரும் காம்பினேஷனு நல்லாயிருக்கும். இருக்கிற படத்தோட எல்லாத்தோட பெஸ்ட்டாக வரணும். எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரில, வெயிட் பண்ணுறேன்.